ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஓப்பன் ஆகும்போது ஒரு நெகட்டிவில் ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு இப்போ வரைக்கும் பாசிட்டிவ், ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் போன மார்க்கெட்டு மறுபடியும் ஒரு நெகட்டிவ், மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் இருக்குது. சொல்லணும்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃப்ளாட் நெகட்டிவ் அந்த ட்ரெண்டில் மாறி இருக்குது. நிஃப்டி பேங்கும் நிஃப்டி ஐடியும் வந்து ஒரு நெகட்டிவில் தான் இருக்குன்னு நினைக்கும். நிஃப்டி பேங்க் ஒரு 107 பாயிண்ட்ஸோ, நிஃப்டி ஐடி ஒரு 41 பாயிண்ட்ஸோ நெகட்டிவில் இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ட்ரெண்டில் தான் போய்ட்டுருக்கு. நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரு பாசிட்டிவ் ஃப்ளாட்டில் போய்ட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈரானோட பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி வந்து டெத்தாக இருந்தார் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஆயில் ப்ரைஸ் மேலே போகும். நேற்று வந்து மேலே போயிருந்து, பட் இன்றைக்கி வந்து ஆயில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸு, கோல்டு ப்ரைஸும் மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கோல்டு ப்ரைஸ் இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், நெக்ஸ்ட் வந்து ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் இந்த ஷேர் ப்ரைஸ்லாம் இன்றைக்கி கீழே உள்ளோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது வந்து கீழே விழலை. இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே. நேற்று பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான அப்டேட் ஒன்று, நம்மளோட பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்லேஷன், பிஎஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்லேஷன் $5 trillion அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெஷ் ஹையாட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி அதோட இந்தியன் வேல்யூ வந்து 414.46 ட்ரில்லியனாக இருக்குது. இந்த வருஷ தொடக்கத்துலேருந்து $633 பில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் மார்க்கெட் கேப்லேஷன் வந்து $4 trillion வந்து 2023 நவம்பரில் டச் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ 6 மாதத்தில் $5 trillion அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் கேப்லேஷன் பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 6 monthsல $1 trillion மார்க்கெட் கேப்லேஷனை ரீச் பண்ணியிருந்தாங்க. இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து $1 trillion மார்க்கெட் கேப்லேஷனை வந்து May 2007 வந்து ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் $2 trillion மார்க்கெட் கேப்லேஷன் பிஎஸ்சி வந்து 2017 ஜூலையில் ஹிட் பண்ணாங்க. 2021 வந்து $3 trillion, 2021 மேல வந்து $3 trillion அப்படிங்கிற மார்க்கெட் கேப்லேஷன் அட்டைன் பண்ணாங்க பிஎஸ்சி. ஸோ நவம்பர் 2023 $4 trillion. இப்போ அந்த மாதம் இன்னைக்கு வந்து டேட் என்ன, May 21, 2024 இதில் வந்து $5 trillion அப்படிங்கிற மார்க்கெட் கேப்லேஷனை நம்ம பிஎஸ்சி வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ் ஹையாட்டு இன்னைக்கு ஹிட் பண்ணியிருக்காங்க. இது பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டாட்டு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக் மார்க்கெட் தான், வேர்ல்டில் 4 ஸ்டாக் மார்க்கெட் தான் அந்த $5 trillion மார்க்கெட் கேப்லேஷன், $5 trillion மார்க்கெட் கேப்லேஷன் ப்ளஸில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அவங்க வந்து $55.65 trillion இருக்கிறாங்க. சைனா $9.4 trillion இருக்கிறாங்க. ஜப்பான் $6.42 trillion இருக்கிறாங்க. ஹாங்காங் வந்து $5.47 trillion மார்க்கெட் கேபிட்டலோட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன் நம்ம இந்தியாவோடது 12% வந்து இந்த வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹாங்காங் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சைனா அண்ட் ஜப்பான் மார்க்கெட் கேப்லேஷன் அங்கே வந்து சில ஒரு அடிகள் விழுந்தது அவங்களோட மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நம்ம பார்த்துருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து 1.4% ஃபால் ஆயிருக்கு. ஜப்பானில் வந்து ஜஸ்ட் 3% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மார்க்கெட் கேப்லேஷன், அதாவது அந்த இண்டெக்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கிற மார்க்கெட் லிஸ்ட். நமக்கு இப்போ பிஎஸ்சி மாதிரி அங்கே அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் இண்டெக்ஸு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்ப்ளாயி அவங்க வந்து 24.5 lakh வந்து இழந்திருக்காங்க. அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு யாருமே இப்படி கால் வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு கட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இந்த ஸ்டோரியை பாருங்கள். 58 வயசு உள்ள ஒரு லேடி ஆர்பிஐயில் வேலை பார்க்குறாங்க எம்ப்ளாயி. உங்களுக்கு May 6 சாயங்காலம் 4:30 வந்து ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலில் பார்த்தீங்கன்னா ஒரு மும்பையோட லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் பேசியிருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு 5 பாஸ்போர்ட், 5 கிலோ துணி, 3 கிரெடிட் கார்டு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அது இல்லீகல் பிலாங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லேடிட்ட. ஸோ அது வந்து மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் லொக்கேஷன் அதில் ஒரு தொடர்பு இருக்குது. ஆதார் கார்டு உங்கள் நேமோட இருக்குது, ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃபோட அந்த பார்சல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டெரரிஸ்ட் குரூப்பெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நீங்கள் வந்து மணி லாண்ட்ரிங் கேஸில் வந்து அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களோட அக்கௌண்ட் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் அண்டரில் அரெஸ்ட் ஆகுவீங்க. உங்களோட அக்கௌண்ட், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து மணி லாண்ட்ரிங்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உமனுக்கு வந்து என்ன செய்யணும் தெரிலன்னு நினைக்கிறேன், பயந்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த காலை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், பட் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது தான், நீங்கள் வந்து இதுலேருந்து தப்பிச்சிடலாம், இந்த கால் வந்து யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, இதில் பெரிய பெரிய தலைகள்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும், அதுக்கு நீங்கள் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உமனு 14.2 lakh வந்து May 7 ஒரு அக்கௌண்ட்டுக்கும், 5.5 lakh வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கும், 4.8 lakh வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கும், மொத்தம் 3 அக்கௌண்ட்டுக்கு 24.5 lakh வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஐயோ நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிட்டு இது ஸ்கேம்னு இது பண்ணிட்டு அதே நாள் அந்த May 7 இவங்க வந்து சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லேடிக்கு வந்து அந்த ஆர்பிஐ எம்ப்ளாயி இருக்காங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா
இவங்களோட ரெசிடென்ட் வந்து பெங்களூர் தான். பெங்களூரில் கன்னிங்காம் ரோடு அங்கே தான் இவங்களோட ரெசிடென்ட்டு. ஸோ இவங்க ஒரு ஆர்பிஐ எம்ப்ளாயி. இவங்களே ஏமாற்றிருக்காங்க. லாஜிஸ்டிக் கம்பெனி ஸ்டாஃப் பண்ணி ஃபோன் பண்ணி கால் பண்ணி கிட்டத்தட்ட 24.5 lakh வந்து ஏமாற்றிருக்காங்க, மிரட்டி. இவங்களும் பயந்து ஒருவேளை நம்ம அக்கௌண்ட்டை வந்து மணி லாண்ட்ரிங் யூஸ் பண்ணிடுவாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இது பணத்தை அனுப்பியிருக்காங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. நம்ம தப்பு பண்ணட்டா நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம டேரெக்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலே முடிஞ்சு அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ யாரும் இப்படி வந்து கால் வந்துச்சுன்னா பணத்தை அனுப்பாதுங்க. ரொம்பவே சேஃபாக இருங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் இப்படி தான் பணத்தை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இவங்க வந்து நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் மட்டுமே 30% இன்க்ரீஸ் ஆயிருந்து. இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இன்னைக்கு மட்டுமே ஸ்டாக் ப்ரைஸ் 9% இன்க்ரீஸ் ஆயிருந்து. 283 ரூபா அந்த ரேஞ்சில் போச்சு. இப்போ 274 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 30% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்து. ஸோ இவங்களுக்கு மோட்டிலால் ஒசால் ஆல்ரெடி வந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதிலிருந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் ஆட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது 310 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸுக்கு மோட்டிலால் ஒசால் வந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து 310 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பாரத் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. நம்ம பார்த்துருந்தோம், ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் ப்ரைஸு 3 வருஷத்தில் 900% மேலே ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ இந்த வருஷத்தில் மட்டும் 190% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபேக்கர் ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து 15% இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருந்து ஒரு லார்ஜ் ஆர்டர் உங்களுக்கு கிடச்சது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 345 ரூபா ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஆல் டைம் ஹை ஆர்டர் ஹிட் பண்ணியிருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த லார்ஜ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஈஸ்ட் ரயில்வேலேருந்து ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து இந்த கராக்பூர் டிவிஷன்லேருந்து தான் அவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 3000 MT லோடிங் டார்கெட்டு. குறிப்பாக இந்த கராக்பூர் டிவிஷன்லேருந்து இவங்களுக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் சிஸ்டத்தை வந்து அப்கிரேட் பண்ணுற ப்ராஜெக்ட்டு. 1x25 kV இருக்கிறத 2x25 kV அப்கிரேட் பண்ணணும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ராஜெக்ட் செக்மெண்ட்டில் டிசைன், சப்ளை, எரெக்ஷன், டெஸ்டிங், கமிஷன் ஆஃப் எலெக்ஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் இது எல்லாமே வருது. ஸோ அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 148 கோடி. இதை வந்து இந்த ஆர்டரை வந்து இவங்க 18 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராஜெக்ட். ஸோ இது அந்த லார்ஜ் ஆர்டர் வின்னால தான் இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹையாக டச் பண்ணி 345 ரூபா தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரீசெண்டாக அவங்க ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் மட்டுமே 33% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்து. இது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ONGC ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 78% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 11,526 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 11,526 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 6,478 கோடி பண்ணியிருக்காங்க. 78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 50%. அவங்க ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா இருக்குது. ஸோ அதுலேருந்து 2.50 பைசே கொடுக்குறாங்க. 2 ரூபா 50 காசு கொடுக்குறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 50% இருக்குது. ஆல்ரெடி இவங்க ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் 9 ரூபா 75 காசு கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1.66 ட்ரில்லியனாக இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1.64 ட்ரில்லியனாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்குது ரெவன்யூவில். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 57,101 கோடியாட்டு இருக்குது. இது ஹையஸ்ட் எவர் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் இந்த குவார்ட்டரில் 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ரொடக்ஷன் 3% டிக்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிதியாண்டு 24 மட்டும் 11 டிஸ்கவரிஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 11 டிஸ்கவரிஸில் பார்த்தீங்கன்னா 6 வந்து ஆன்லைன்லேயும் 5 வந்து ஆஃப் ஷோர்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 6 வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து ப்ராஸ்பெக்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 1 வந்து ஆன்லைன்லேயும் 5 ஆஃப் ஷோரு 5 வந்து நியூ பூல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆன்லைன் டிஸ்கவரிஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்த முக்கியமான அப்டேட் என்னென்னா ONGC வந்து 541 வெல் வந்து ட்ரில் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 34 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது தான் இது ஹையஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 103 எக்ஸ்ப்ளாட்டரி 438 டெவலப்மெண்ட் வெல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ONGC. இன்னைக்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 279 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 8 இருக்குது. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் பக்காவாக இருக்குது. இது ONGC கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. 2 ரூபா 75 காசு டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. 2 ரூபா 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ONGCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 5% டவுன் ஆயிருந்து. ரீசன் பார்த்தீங்கன்னா Q4ல் அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 16% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ மேபி அதை ஒரு நெகட்டிவ் நியூஸ் எடுத்து இன்னைக்கு 5% ஸ்டாக் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டோட்டல் இன்கம் 9% இன்க்ரீஸ் ஆயிருந்து.
என்பிஏ ரேஷியோ கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து 3.99% ஆட்டு கம்மியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 4.37%. நெட் என்பிஎம் குறைஞ்சிருக்கு 1.99% ஆட்டு சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 2.36% இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே கம்மியாக இருக்குது. பட் வந்து ப்ராஃபிட் குறைஞ்சதுனால இந்த பேங்கை இன்னைக்கு அடிச்சிருக்காங்க சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்னு நினைக்கிறேன். 144 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு 5% மேலே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் டு earnings 11 இருக்குது. இது சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். நேற்று நம்ம ரிசல்ட்ஸ் அப்டேட் பார்த்துருந்தோம். அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. 179 ரூபா அன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி மட்டுமே 3% ஏற்றிருக்காங்க இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் IRFC. ஸோ நேற்று நம்ம ரிசல்ட்ஸ் அப்டேட் பார்த்துருந்தோம். யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோவும் பாருங்கள், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் ரிசல்ட்ஸ் அப்டேட்டை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 அனில் அம்பானியோட கம்பெனியோட ஆடிட்டர்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க NFRA. NFRAன்னா பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. இவங்க தான் இதை பேன் பண்ணியிருக்காங்க இந்த ஆடிட்டர்ஸை. ஒன்று ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ், இன்னொன்று ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸ். இந்த 2 கம்பெனியோட ஆடிட்டர்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க NFRA. எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2018-19 அந்த காலகட்டத்தில் அவங்க அக்கௌண்ட்ஸில் வந்து சில இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து பெனால்ட்டி விதிச்சிருக்காங்க. பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் ஆடிட்டர்ஸ் ரிசைன் பண்ண டைமில் வந்து சில ஃப்ராட் வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸோட ஆடிட்டர் தீரஜ் அண்ட் திரக்கு இவங்களுக்கு வந்து 1 கோடி ஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்ட்னர்ஸ் பயூஷ் பதானி, பவன்குமார் குப்தா இவங்களும் பெனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஆடிட்டிங் அசைன்மெண்ட் எடுக்கிறதுக்கு 3 to 5 years வந்து தடை இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒமிஷன் அண்ட் கமிஷன் ஆஃப் த ஆடிட்டர் வந்து இது ரெண்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஆடிட் வந்து அன்ரிலையபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸ் ஆடிட்டர் ஸ்ரீதர் அண்ட் அசோசியேட் பார்த்தீங்கன்னா 2 கோடி பெனால்ட்டி ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது கூட எங்கேஜான இந்த பார்ட்னர் அஜய் வஸ்தானி இவங்களுக்கு ஒரு 5 years வந்து இந்த ஆடிட்டிங் அசைன்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு 50 லட்சம் ஃபைனும் போட்டிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸோட 2 கம்பெனிஸ், ஒன்று ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸு, இன்னொன்று ரிலையன்ஸு ஹோம் ஃபினான்ஸு. இவங்களோட ஆடிட்டர்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. NFRAனா நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, அவங்க தான் பேன் பண்ணியிருக்காங்க. இது அனில் அம்பானி குரூப்பில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து $3 பில்லியன் வரைக்கும் விற்றுருக்காங்க நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்டில், இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஸோ அது செக்டார் வைஸ் பார்த்தோன்னா டோட்டலாக அவங்க 25,000 கோடி விற்றுருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் மேல. அதில் ஃபினான்ஷியல், IT, கன்ஸ்ட்ரக்ஷன், ஆயில் அண்ட் கேஸ், FMCG, FIs வந்து 9,687 கோடி வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டாரில் விற்றுருக்காங்க. 5,574 கோடி IT சர்வீஸில் விற்றுருக்காங்க. இது 3rd கன்சிக்யூட்டிவ் மந்த் வந்து FIs வந்து IT செக்டார் ஸ்டாக்ல விற்றுருக்காங்க. 3,811 கோடி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் விற்றுருக்காங்க. 2,808 கோடி ஆயில் அண்ட் கேஸில் விற்றுருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸில் இந்த செல்லிங் பண்ணது 4th கன்சிக்யூட்டிவ் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. 1,158 கோடி FMCG செக்டாரில் விற்றுருக்காங்க. FMCG செக்டார்லையும் விற்றுருக்காங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது FIs வந்து இந்த எலெக்ஷன் பேனிக்னால விற்கிறாங்களா எப்படின்னு தான் வருது நியூஸ் எல்லாம் வரும்போது. FIs வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வித்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மே மந்த்லேயே ஒரே ஒரு நாள் தான் வாங்கியிருக்காங்க, ஒரு 1,616 கோடி வாங்கியிருக்காங்க. மிச்சம் எல்லா நாளுமே விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் செக்டார், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் ஒரு 802 கோடிக்கும், பவர் செக்டாரில் 792 கோடிக்கும், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்கில் 735 கோடிக்கும், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸில் 706 கோடிக்கும், கன்சியூமர் டியூரபிள்ஸில் 659 கோடிக்கும், டெலிகம்யூனிகேஷனில் 272 கோடிக்கும் விற்றுருக்காங்க. ஸோ இது FISஐ பொறுத்த வரைக்கும் டேட்டா. மே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 25,000 கோடி வேல்யூக்கு விற்றுருக்காங்க. இது FISஐ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.